கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள்ல தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவருக்காய் பிரயாசப்பட்டு ஓடுகிற நாட்கள், இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி துதித்துக் கொண்டிருங்கள். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த ஓய்வு நாள் அன்றில உம்மால முடிந்த காரியங்கள் ஏதாவது ஒரு ஆத்மாக்களை கொண்டு வந்து சபையில சேருங்க. அவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே என்று பயப்படாதே என்று தேவன் மேலே இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேல அதிக பிரியத்தோடு இருக்கிறார். அந்த பிரியம் இந்நாள் வரையிலும் உங்களை கைவிட்டு போனதே கிடையாது. ஆமென். நம்ம வேணா அவரை விட்டு போலாம், ஆனா நம்மள அவரை விட்டுட்டு ஒரு நாளும் போனதே கிடையாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அநேக தவறுகள் செய்திருக்கலாம், அநேக பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அதில் தான் சகித்து கொண்டு நம்ம தேவனிடத்துல போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் பறந்து விடுது. தேவன் நம்மளை அன்பாக ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில இதை போல நடந்து கொண்டு இருக்கிறது? அப்படி நடக்குதுன்னா தேவனை நோக்கி ஒரே ஒரு மாத்திரம் தான் முழங்காலிட்டு அவனை நோக்கி துதிங்க, அவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.